முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கீழடி அகழ்வாராய்ச்சி தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அதாவது நேற்று 10ஆம் தேதி சென்னையில் நடந்த பாஜக நிகழ்வில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர ஷெகாவத்திடம் ஏன் கீழடி ஆய்வு குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த முடிவும் அறிவிக்காம இருக்கு மத்திய அரசுன்றது கேட்டதுக்கு, இந்த ஆய்வு சம்பந்தமாக அறிவியல் பூர்வமான முடிவுகள் தெரிய வேண்டியிருக்கு, அறிவியல் பூர்வமான முடிவுகள் வந்த பிறகே அதை நாங்க அங்கீகரிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தார். இதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது கண்டனத்தை சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, முதல்ல கீழடியில ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க, அடுத்து ஆய்வு அதிகாரிய மாத்தினீங்க, அப்புறம் நிதியே ஒதுக்க மாட்டோம் என்று சொன்னீங்க, கடைசியா சமர்ப்பித்த அறிக்கையை 2 வருஷம் கிடப்புல போட்டிருந்தீங்க என்றெல்லாம் குற்றம் சாட்டியிருந்தார். 5350 ஆண்டுகளுக்கு பழமையானவர்கள், தொழில்நுட்பம் கொண்டவர்கள், மூத்த நாகரிகம் படைத்த முதுமக்கள் என்றெல்லாம் உலகம் அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் ஒரே நாட்டில் இருக்கும் ஒன்றிய அரசு ஒப்புக்கொள்வதில் ஏன் இத்தனை தயக்கம் என்பதை அவர் கேள்வியாக வச்சிருந்தார். அதற்குத்தான் தமிழில் தற்போது மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர ஷெகாவத் முதலமைச்சரை அட்டாக் பண்ணி, முதலமைச்சரை கோட் பண்ணியும் சொல்லியிருக்காரு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் எந்த அறிக்கையும் வெளியிட சிறிதும் தயங்கியதில்லை. உண்மையில் இது போன்ற ஆராய்ச்சிகள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் நாங்கள் தங்களுடன் சேர்ந்து பெருமை கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைய அறிவியல் உலகத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்களுக்கு இன்னும் அறிவியல் பூர்வமான வலுவான ஆதாரங்கள் தேவைப்படுகிறது அப்படின்றதையும் அமைச்சர் கஜேந்திர ஷெகாவத் சொல்லியிருக்கிறார் மத்திய அமைச்சர். அதனால்தான் அகழ்வாராய்ச்சி தரவுகளை அரசியலாக்க அவசரப்படுத்துவதற்கு பதிலாக அறிவியல் பூர்வமான கூடுதல் தரவுகள் கிடைக்கும் அளவிற்கு ஆராய்ச்சியினை தொடர விரும்பும் மத்திய அரசிற்கு ஆதரவு அளிக்குமாறு தமிழக அரசிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். தமிழக அரசு ஏன் இதுக்கு ஒத்துக்கொள்ள தயங்குகிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தமிழ்நாடு பாரதத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும். பிரிவினை உணர்வுகள் மூலம் அல்லாமல் நேர்மையான அறிவின் மூலம் அதை பெருமைப்படுத்த வேண்டும் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் கீழடியை ஹேஷ்டேக்கை போட்டு தமிழில் இதை குறிப்பிட்டிருக்கிறார் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர ஷெகாவத். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.